அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் இளமுதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இளமுதன், இப்போ இந்த முடிவிற்கு பிறகாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி பிரச்சனை ஒரு முடிவை நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கலாமா? என்ன முடிவு எடுக்க போகிறது லட்சிய ஜனநாயக கட்சி? நிச்சயமாக லட்சிய ஜனநாயக கட்சி கடந்த ஓராண்டுக்கு முன்பாக புதுச்சேரியில் தொடங்கப்பட்ட கட்சி இது. லாட்டரி அதிபரான மார்ட்டினின் மகனான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இந்த கட்சியை துவங்கினார். ஜேசிஎம் என்று தன்னுடைய அடைமொழி பெயரோடு கொண்டு அவர் துவங்கிய கட்சி மன்றமானது இந்த லட்சிய ஜனநாயக கட்சி என்ற கட்சியாக உருவெடுத்தது. இதனுடைய பிரம்மாண்ட துவக்க விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்தான் அவர் ஒரு வருடமாக புதுச்சேரியில் கட்சி பணி ஆற்றி வருகிறார். குறிப்பாக ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கடுமையாக விமர்சித்தார். குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் தலைவரான முதலமைச்சரை கடுமையாக விமர்சித்தார். அதாவது புதுச்சேரி நகரை விட்டு வெளியே செல்லாதவர், டெல்லிக்கு கூட செல்லாதவர், புதுச்சேரியை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக அடிமை புதுச்சேரியாக வைத்திருக்கிறார்கள், எந்த ஒரு வளர்ச்சியும் புதுச்சேரிக்கு கொண்டு வரவில்லை என்று கடுமையாக அவர் விமர்சித்தார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியை சிங்கப்பூரை விட சிறப்பாக கொண்டு வருவோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் ரங்கசாமி எல்ஜேகே, அதாவது லட்சிய ஜனநாயக கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க கூடாது என்ற ஒரு கடுமையான நிபந்தனை விதித்து வருகிறார். இதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த முடிவு எடுக்கும் என்று இன்னும் தெரியாத நிலையில் தான் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தனது நிர்வாகிகளுடன் ஆலோசனை தற்போது நடத்தி வருகிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டாம், 30 தொகுதியிலும் நம்ம தனித்து நின்று நம்மளுடைய பலத்தை காட்டுவோம் என்று அவர் முடிவு செய்து அதற்கான நிர்வாகி கூட்டத்தில் தற்போது இந்த ஆலோசனையை தெரிவித்திருக்கிறார். இதற்கு அனைத்து நிர்வாகிகளும் நாம் 30 தனித்து நிற்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதேதான் முதலமைச்சர் ரங்கசாமி கூறும்பொழுது, அந்த கட்சி தனியாக கூட நிற்கட்டும், அவர்கள் பலத்தை கற்கட்டும், மக்கள் எந்த ஒரு ஆதரவு அவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்று பார்ப்போம். தேசிய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை, அதாவது என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, நாம் தனியாக நிற்போம், நம்ம கூட்டணி பலத்தை காட்டுவோம், அவர் வேண்டும் என்றால் மக்கள் செல்வாக்கை பெறட்டும் என்று கூறினார். இந்த நிலையில் தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எல்ஜேகே தற்போது விலகி இருப்பதாக தெரிகிறது. தனித்து 30 தொகுதியிலும் கணம் காண இருப்பதாக தெரிகிறது. நன்றி இளமுதன். கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.